நமக்கு டிராவல் டைம்ல விண்டோ சீட் கிடைச்சிட்டா ரொம்பவே குஷியாயிடும்ல. உடனே இயர்ஃபோன்ஸ் எடுத்து காதுல மாட்டிட்டு நம்மளோட ஃபேவரட் சாங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது செம்ம ஃபீல் தானே. நிஜமாவே இது ரொம்ப நல்ல ஃபீல் தான், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம எல்லாருமே ரியாலிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு மறந்தே போயிடுறோம். பஸ்ல டிராவல் பண்ணும்போது பஸ்ல வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். பஸ் போயிட்டே இருக்கும்போது நல்லா காத்தடிக்கும். அப்படியே சைலண்டா இருக்கும் பஸ்ஸே. எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல சிக்னல்லயோ நிக்கும் போது காத்தெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ரொம்பவே புழுக்கமாயிரும். அப்ப உடனே அங்க ஒரு சலசலப்பு வரும். சின்ன குழந்தைங்கலாம் வச்சிருந்தாங்கன்னா குழந்தைங்கலாம் அழுக ஆரம்பிச்சிருங்க. பஸ்ல ஏதாவது பெரியவங்க டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்த பார்த்தாலோ இல்ல ஏதோ ஒரு பலகாரத்தை பார்த்தாலோ அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டே வருவாங்க. நான்லாம் காலேஜ் போகும்போது எனக்கு முன்னாடி ஸ்டாப்லயோ இல்ல எனக்கு அடுத்த ஸ்டாப்லயோ என் வயசு பொண்ணுங்க ஏறுறாங்க அப்படின்னா அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது எனக்காக அவங்களே சீட் போட்டுலாம் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே மிஸ் பண்ணிடுறோம். அது ரொம்ப குறைஞ்சிட்டும் வருது. இதுக்கு ஒரே காரணம் இந்த போனும் இந்த இயர்போன்ஸும் தான். சாங் கேட்கறது ரொம்பவே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா ரியாலிட்டியில நடக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் கண்டிப்பா கத்துக்கணும். அது சாங் கேட்கறத விட ரொம்ப நல்ல விஷயம்.